அன்புக்குரியவர்களே, விவிலிய முத்தங்கள் என்னும் தொடரில் இன்று நிறைவாக திருப்பொழிவின் முத்தம், அருள் பொழிவின் முத்தம், அபிஷேக முத்தம் என்னும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் குறிப்பிட்ட நிகழ்வுகளை நேரிலோ தொலைக்காட்சியிலோ பார்த்திருப்பீர்கள். அங்கே ஆயர் திருத்தொண்டர்களை குருவாக திருநிலைப்படுத்துகின்ற பொழுது அவர்களை திருநிலைப்படுத்திய பிறகு அவர்களுக்கு முத்தமிட்டு உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லுகிற அந்த காட்சி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுதான் அருள் பொழிவின் முத்தம். கன்னத்தில் அவர்கள் முத்தமிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நாம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். சாமுவேல் சவுலை திருநிலைப்படுத்துகின்றார். சாமுவேல் தைல குப்பியை எடுத்து சவுலின் தலைமீது வார்த்து அவரை முத்தமிட்டு கூறுகிறார், ஆண்டவர் தாம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் என்றார். ஆகவே திருப்பொழிவு செய்கின்ற பொழுது அவரை முத்தமிடுகின்றார். இது திருப்பொழிவின் முத்தம் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, 10 வகையான முத்தங்களை நாம் விவரித்து பார்க்கிறோம். இன்னும் நான் ஏற்கனவே சொன்னேன் 15 வகையான முத்தங்கள் இருக்கின்றன. அவற்றில் 10 வகையான முத்தங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். முத்தம் என்பது ஒரு அன்பின் வெளிப்பாடு. அதை நீங்கள் கூச்சமில்லாமல் பெற்றுக்கொள்ளலாம், பிறருக்கும் வழங்கலாம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. இந்த விவிலிய தொடரை உங்களுக்கு வழங்க எனக்கு உதவிய வரைகலை கலைஞர் அருட்சகோதரர் ஆல்ட்ரின் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவனின் பேரிரக்கத்தால் இன்னொரு விவிலிய தொடரில் உங்களை மீண்டும் சந்திப்பேன். அதுவரையில் உங்களுக்கு மீண்டும் அமைதி உரித்தாக. நன்றி.